குரு பாதமே மதி பகவத் பாதமே கதி. 2025 அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பலன்களை பார்க்கலாம். பொதுவாக அவிட்ட நட்சத்திரம்னாவே என்ன பண்ணும், ரொம்ப டாலர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களை எம்ப்ளாயை, கீழே இருக்க எம்ப்ளாயி ஏதானு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். இந்த 2025 அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேலை பறிபோகும். நல்ல சூழல் இருக்கும்போது நல்ல வார்த்தைகளையும் நல்ல விதமான நடத்தைகளும் நம்ம என்ன பண்ணணும், அங்கே மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த சூழலில் நீங்கள் ரொம்ப டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வேலை பறிபோகும். ஒரு சினிமா கம்பெனி இருக்கும். அந்த சினிமா கம்பெனியில் 100 நாள் 200 நாள் 500 நாள் வேலை செஞ்சுட்டே இருப்பார். இதான ஒரு சின்ன தவறு பண்ணிட்டு உடனே அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலும் வரும். அப்போ வேலை இடங்கள்லையும் கவனமாக இருக்கணும். எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையை முழுமையாக செஞ்சு கொடுக்குற ஒரு சூழல் இந்த 2025 உங்களுக்கு அமையும். அப்படி அமைய மகராசியாக இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. எப்போ கும்பராசியாக போகிறீங்களோ அப்போ அந்த சூழல் வரும். அப்போ அந்த சூழல்ந்து நீங்கள் விடுபடணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன உளைச்சலை குறைச்சிக்கணும். நமக்கு இந்த வேலை சரி, இந்த வேலை தவறு, அப்போது அந்த வேலையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு ஷெடியூல் பண்ணிக்கணும். 10 பேர் 10 வேலை கொடுத்துருப்பாங்க. அந்த 10 வேலையும் 10 பேர்கிட்ட வேலை செஞ்சு முடிக்கணும். அப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது ஒருத்தர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது முக்கியம் இல்லை, இருக்கிற எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சி வேலை செய்யணும். ஆனால் அது சாத்தியம் இல்லை இந்த காலகட்டம். கும்பராசிக்கு வரும்போது அவிட்ட நட்சத்திரத்தில் வரங்க நாவல் மரத்தை கண்டிப்பாக நட வேண்டும். இந்த நாவல் மரம் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 16 துளசி செடி இருக்குது. அந்த 16 துளசி செடி இருக்குன்னா அந்த துளசி செடி பக்கம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன போகும், இன்னேல் எக்ஸலேஷன் ப்ரீத் உங்களுக்கு ப்ராப்பராக கிடச்சிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, எங்கே மரம் அதிகமாக இருக்குது, இந்த நாவல் மரம் ஸ்தலவிருட்சமாக கொண்ட ஸ்தலங்களுக்கு போயிட்டு பிரார்த்தனை சொல்லுங்கள். இந்த வருடம் எனக்கு இதெல்லாம் நடக்கணும், இந்த வருடத்தில் இத்தனை டார்கெட் வச்சுருக்கேன், இந்த வருடத்தில் இத்தனை போட்டி இருக்குது, இந்த வருடத்தில் இத்தனை எதிர்கள் இருக்காங்க. இவங்களெல்லாம் வெல்லக்கூடிய ஆயுதம் என்னது, மௌனம். ஒரு பெரிய வீரனுக்கு அழகு மௌனம் சாதிப்பது. நம்ம எங்கே பேசக்கூடாதோ அங்கே, எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசவே கூடாது. 2025 இவங்க பேச வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மை இருக்கிற இடத்துல பேசணும். தேவையில்லாமல் பொய் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு வந்து இவங்க ஜால்ரா போட்டுருந்தாங்கன்னா அவங்க வேலையில் பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேசக்கூடாத இடம் வந்து இதுதான். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்கள். இந்த குழந்தைங்களை வளர்க்குறதுலையும் குழந்தைங்கனாலையும் முதல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். அந்த அனுகூலத்தால் நீங்கள் என்ன பண்ணணும், சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிலவும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருப்பதி. இந்த வருடத்தில் ஒரு முறையான என்ன பண்ணணும், திருப்பதி சென்று வருவது பல திருப்பங்களை கொடுக்கும்.